கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். IPL 2025 18வது எடிஷன் இதோட முடிஞ்சுங்க. உண்மையாலுமே எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷமாக ஒரு ஹாப்பி எண்டிங். RCB கையில் கோப்பையை ஏந்தினதை 18 வருஷத்தாவும் அவங்களுக்கு பலன் கிடச்சிருக்கு. இருந்தாலும் காயினுக்கு 2 பக்கம் இருக்குது. ஸோ உலகத்தில் எல்லாமே 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோல்வி ஒரு பக்கம் வெற்றி. பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுடைய முழு முயற்சியை போட்டாங்க. இந்த டோர்னமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே முடிஞ்சுது, RCB இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சீசனில் பியூர் டாமினேட் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் சம்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, எப்படியோ இன்னொரு 3 மாதம் 4 மாதம் ஆக போது இருந்தாலுமே இந்த டீம் அப்படியே கிடைக்குமா, நிறைய RCB ஃபேன்ஸ் வந்துட்டு கேட்ட விஷயத்துக்கு இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் பதிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக இதுக்கப்புறம் ஃபுல் லென்த் வீடியோவெலாம் நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ IPLும் முடிஞ்சுது. ஸோ பெருசாக நமக்கு கண்டென்ட்டும் எதுவும் வரப்போகிறது கிடையாது. எல்லாமே டெஸ்ட் சீரியஸ் அதெல்லாம் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் வந்ததுக்கப்புறம், ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் எப்போவுமே போஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஸோ அது போக IPL 2025 சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ரெடிக்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாங்க. ப்ரெடிக்ஷனை விடுங்க, நம்ம அக்ஷனுக்கு போயிடுவோம். அக்ஷனில் சூப்பராக பண்ண டீம் யார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக RCBயை சொல்லியிருக்க மாட்டீங்க. மற்ற நிறையா பிளேயர் நிறைய டீமை சொல்லலாம். CSK கூட சொல்லியிருக்கலாம். CSKவும் அவங்க நல்லா தான் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே 2-3 தப்பு கணக்கு போட்டாங்க. ஒரு ஹூடா, ஒன் திரிபாதி, இவங்க 2 பேருக்கு பதிலாக இப்போ ஆடக்கூடிய யங்ஸ்டர் மாதிரியான ஒரு 2 பிளேயர், ஒரு கருண் நாயர்லாம் சீப் ப்ரைஸுக்கு தான் கிடைச்சாரு. அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுத்திருந்தா கூட CSK வந்துட்டு டாமினேட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுடைய ஃபார்ம் அதெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக அவங்க கணிக்காமல் எடுத்தது தான் மிகப்பெரிய தப்பு. நாட் ஓன்லி CSK, நிறைய டீம் அந்த தப்பு அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது RCB ஃபர்ஸ்ட் டே ஆக்ஷனில் ஒன்றுமே பண்ணல. யாருக்கடா வெயிட் பண்ணுறீங்க, இவ்வளோ காசை வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ மீம் சோஷியல் மீடியாவில ரொனால்டோ மெஸ்ஸியெல்லாம் வாங்க போகிறாங்க போல, அதுதான் இவ்வளோ காசை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கலாய்ச்சாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஆக்ஷனை அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொன்னோம். பெரிய பை எதுவுமே கிடையாது. ஆனால் செகண்ட் டேல சும்மா தூக்கி அள்ளி போட்டாங்க. மிக முக்கியமாக எல்லாம் சூஸ் பண்ணாங்க, வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்தாங்க. அதுதாங்க கடைசியாக வெற்றியை தேடி தந்திருக்கு. DK அண்ட் கோ டேட்டா அனலைஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பர்ஃபெக்டாக ஒரு 6 ஓவரில் யார் நல்லா ஆடுவாங்க, ஃபில் ஷாட்டை எடுங்க, அவருக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்போம், அவர் இல்லைன்னா யார், ஒரு படிக்கலை எடுங்க, ஸோ அதுக்கப்புறம் டிம் டேவிட் எடுங்க, ஸோ இதெல்லாம் வச்சு பெட்டர் ஸ்குவாடை வந்துட்டு ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு டீமை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருந்ததுங்க. ஸோ அக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா IPLக்கு வருவோம். IPLல ஏகப்பட்ட கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக RCBக்கு சான்ஸ் கம்மிங்கிற மாதிரி தலைகீழாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 3 கேமை பார்த்ததுக்கு அப்புறமே அவங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ CSK பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திணறினாங்க, மற்ற டீம்ஸும் திணறினாங்க. ஹைதராபாத்தில் பெட்டர் ஸ்குவாட் ஆன் பேப்பரில் தெரிஞ்சாலுமே அவங்களால டெலிவர் பண்ண முடியல. பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவங்களுக்கு எப்படி ஆடணுங்கிறதா, இப்போ அடிச்சு ஆடுறதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீசன் 250-300 அடிப்பாங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அடிச்சு ஆடுறதுனாலையும் அவுட் ஆனாங்க. அவங்க கேமை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமே அவங்களோட ஸ்குவாட், நான் இப்போவும் சொல்கிறேன், பெட்டர் ஸ்குவாடு தான். ஆனால் சம்மி 100% டெலிவர் பண்ணல. பேட் கமின்ஸ் நல்லா போட்டார். கூட சப்போர்ட்டுக்கு இன்னொரு நல்ல ஒரு இந்தியன் பவுலர் இருந்திருந்தார் அப்படின்னா நல்லா பண்ணியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டாங்க. ஆனால் RCB ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த மிஸ்டேக்கெல்லாம் எதுவுமே பண்ணாமல் பர்ஃபெக்டாக வந்தாங்க. என்ன ஸ்குவாடு, அதை மட்டும் நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். இந்த ஸ்குவாடு திரும்பி கிடைக்குமான்னு கேட்டாலே ஒரு டவுட் தான். விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் 2 பேர் ஓப்பனிங். கோலியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாருன்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 30 பாலுக்கு 50, 35 பாலுக்கு 50 அந்த ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட்டில் போய் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும்னு பார்ப்பாரு. ஸோ இன்னொரு பக்கம் ஃபில் சால்ட் அதிரடியாக ஆடணும்னு பார்ப்பாரு. இதுவே ஃபில் சால்ட் அவுட் ஆகிட்டா அவருடைய கேமை நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த சீசனில் பல மேட்ச் ஃபயரான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தார். அது காரணம் அதுதான். ஒரு பக்கம் இவர் அவுட் ஆகிட்டா எப்படி ஆடணுங்கிற அந்த கேம் ரோல், அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் படிக்கல் என்னுடைய ஃபேவரட். நான் படிச்சு சொல்லியிருந்தேன் இந்த பிளேயர் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவர் ஆன கேமியோ எல்லாமே ஒர்த்து வருமானுங்கிற மாதிரி பல சூப்பரான கேமியோஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் மயங்க் அகர்வால் வந்தார். அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்து செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவரும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஜித்தேஷ் சர்மா சொல்லவே வேண்டாம். அவர் அடிச்ச அந்த நாக்கு, அவர் கேப்டனாக இருந்த மேட்ச் எப்பா எலர்ஜி கூட பிரிச்சுட்டாரு. பட்டிதர் ரொம்ப முக்கியமாக CSK கூட அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மேட்ச் மிடில் நல்லா பண்ணார். அவருக்கு கையில் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் பெருசாக டெலிவர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் டிம் டேவிட் ஒரு மேட்ச் பிளந்ததை பார்த்தோம், ரொமேரியோ சப்போர்ட் பிளந்ததை பார்த்தோம். அண்ட் குர்னால் பாண்டியாவும் கோலியும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு மேட்சை வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் அந்த டீமில் இருந்தது. இவ்வளோதான். அவங்களுடைய பேட்டிங் டெப்த் பெருசாக இருக்கிறதுனால தான் ஆளுக்கு ஒரு 20 ரன் 30 ரன் அடித்தாலே அந்த 180 200 அப்படிங்கிறது ஈஸியாக வந்தது. இதுதான் RCBயோட ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? அண்ட் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் பாருங்க, 2 ஸ்பின்னர்ஸ் தான். ஒரு பக்கம் வந்துட்டு பவுன்சர் போடக்கூடிய நம்மளுடைய குர்னால் பாண்டியா, இன்னொரு பக்கம் அப்படியே தலையில பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சுயா சர்மா. அவ்வளோ பெருசாக இந்த சீசனுக்கு முன்னாடி அவர் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இதுக்கப்புறம் அவருடைய பிராண்ட் வேல்யூ பயங்கரமாக எகிறப்போது. சுயா சர்மா
க்ரூசியல் பவுலராக இருக்க போகிறாருங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ரிட்டன்ஷனில் கூட அவருடைய ப்ரைஸ் ஹை அமௌண்ட் கொடுத்தா எடுத்தாகணும்னு நான் நினைப்பேன். ஆர்சிபி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலிங் யோசிச்சு பாருங்க. எஸ்தயால் நல்லா ஸ்லோவர் ஒன் போடுவார். புவி ஸ்விங் கிங் சொல்லவே வேண்டாம். நியூ பால் கையில் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்விங் பண்ணுவார். ஹேசல்வுட் லைன் அண்ட் லென்த், எந்த லைன் அண்ட் லென்த், டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் எப்படி செட் பண்ணி எடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். 3 டிஃப்ரெண்ட் பவுலர்ஸ் 3 டிஃப்ரெண்ட் விதமாக போட்டாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. பயங்கரமான ஒரு காம்பினேஷன், பயங்கரமான ஒரு டீமு. அதனால தான் இந்த டிராஃபி வெல் டிசர்வ். லியாம் லிவிங்ஸ்டன் நான் மறந்துட்டேன் பார்த்தியா, இடையில ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவரும் வந்துட்டு ஒரு 50 அடிச்சார். அண்ட் ஃபைனலில் ரொம்ப க்ரூஷியலாக 15 பாலுக்கு 26 அந்த ரன் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸ் தான் கோப்பையை தேடி தந்திருக்கு. இது மட்டும் போதுமா? ஆண்டி ஃப்ளார், டிகே அந்த அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி ஆகணுங்க. ஓவராலாக ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஓகே தான். நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்க போகுது? ஒரு 3 மாதத்தில் நிறைய பேர் கேட்ட விஷயம் தான், டிராஃபி வின்னதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த ஸ்குவாடு கண்டிப்பாக இருந்தால் 3 வருஷத்துக்கு கோப்பை அடிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், கண்டிப்பாக பிளே ஆஃப் ஃபைனல்லாம் இன்னும் அடுத்த ஒரு 3 வருஷத்தில் பயங்கரமாக போகலாம். ஆனால் இன்னும் 2 வருஷத்தில் மெகா ஆக்ஷன் வரப்போகுது. இந்த ஒரு 3 மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபரில் நீங்கள் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி ஆகணும். ஒரு 8 பிளேயர் இல்லை 9 பிளேயர் தான் ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி, ரீடைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது யாரை வெளியே விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த ஸ்குவாடு கிடைக்கிறது மறுபடியும் கஷ்டம் தான். ஸோ பட் இருந்தாலுமே அவங்களுடைய பவுலர்ஸில் யாராவது தியாகம் பண்ணி தான் ஆகணும். எப்படி ஒரு சிராஜை வெளியில் ரிலீஸ் பண்ணி போல்டு டிசிஷன் எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு சில போல்டு டிசிஷனை எடுத்து தான் ஆகணும். ஸோ ரிட்டன்ஷன் படி 8 பேரா 10 பேரா 11 பேராங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் 11 பிளேயரில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 8 தான் மேக்ஸிமம். 7லேருந்து 8 தான் மேக்ஸிமம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த 11 பிளேயர், இதுலேயே 3 பிளேயர் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லியாம் லிவிங்ஸ்டனை விட்டுருவாங்கங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதுலேயும் இன்னும் 2 பேரை விட்டு தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹார்ட் டிசிஷன் போய் தான் ஆவாங்க. பட் இருந்தாலுமே அப்போவும் அவங்களுடைய ரிட்டன்ஷன் பலமாக இருக்கும். அதில் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. ஸோ இன்னும் ஏகப்பட்ட மாற்றங்களை வந்துட்டு கொண்டு வர போவாங்க. ஸோ ஆண்டி ஃப்ளார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட் கோச்சுங்க. நான் பல தடவை படித்து சொல்லியிருந்தேன். அண்ட் ஹேசல்வுட் நெவர் லாஸ்ட் ஃபைனல். அண்ட் டிகே ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்காக கோப்பை அடிச்சு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரகாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ் அண்ட் கிறிஸ்டோபர் ஹென்ரி கெயில் 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ செம்மையாக வந்துட்டு 2 லெஜெண்டுமே டிராஃபியை தொட்டு செலிப்ரேட் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. இப்போதைக்கு டிராஃபியை என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இருந்தாலுமே நிறைய பேர் கேட்டதுனால இதுதான் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த ஸ்குவாட்லேயே 3 பேர் வெளியில் போய் தான் ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் டைம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறக்கே ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு 2லேருந்து 3 வாரம் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன டிசிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கிரிக்கெட் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மாற்றங்கள், ஸோ கோச் அப்டேட் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமுடைய அப்டேட்டு, அடுத்து என்னென்ன மேட்ச் இருக்க போகுது, ரொம்ப முக்கியமாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போடைய ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஷார்ட்ஸில் நிறைய ஆக்டிவாக இருப்பேன். அட் த சேம் டைம் ஃபுல் லென்த் வீடியோ எப்பெல்லாம் அப்டேட் வருதோ அப்பெல்லாம் வரும். ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி மகிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றேன். ஸோ இவ்வளோ நாளுங்க, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 75 மேட்சஸ் சம்திங் என்னமோ, ஒரு 3 மாதம் நடுவில் வாரனால ஒரு 10 நாள் வந்துட்டு பிரேக் ஆச்சு. ஸோ ஃபைனலாக இந்த டேட்டில் தான் விராட் கோலி கோப்பை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ சூப்பராக என்டர்டைன்மெண்ட் கொடுத்த நம்ம ஐபிஎலுக்கு நன்றி, ஃபேன்ஸுக்கு நன்றி, எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸை சொல்லிக்கிட்டு ஸோ விடைபெறேன். கூடிய சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை, see you.